நீனாவெல்லாம் முதலமைச்சராக முடியாது. எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் முதலமைச்சராக. அந்த எம்எல்ஏ பூரா அயோக்கியம், ஒன்றா நம்பர் போதை ஆள், ஒன்றா நம்பர் கற்பழிக்கிறவன், ஒன்றா நம்பர் கொலைகாரன்னா என்ன செய்வா நீ? இதுக்கு எதுக்கு நீ ஸ்டாலினை திட்டுற? ஸ்டாலின் வந்து இவர்களெல்லாம் அனுமதிக்கிறார். இதுக்கு ஸ்டாலினை திட்டுற? செய்கிறவனே நம்மால் தானே நீ சொல்ல மாட்டேங்கிறியே. எனக்கு அரண்டு போச்சு காலையில் இதெல்லாம் இந்த யூடியூப்ல பார்த்து. அவங்க சைட்ல கேட்கும்போது எல்லா கட்சியும் இந்த மாதிரியான வேட்பாளர்களா நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க எப்படி களத்துல போட்டிடுறது? அப்ப எங்களுக்கு சில ஆட்கள் தேவைப்படுறதா சொல்றேன். நீ கேட்குற கேள்வியிலிருந்து நம்ம கேள்வியை உண்டாகும். ஆகவே எல்லாரும் அப்படிதான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆகவே நானும் அப்படி ஆளுகளை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு, எனக்கு புரியுங்கிறேன். நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆட்களை நானும் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அதே ஆயுதங்கள் என்னிடம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆக இது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். சொல்லு, ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்புறம் ஸ்டாலின் சொல்ல மாட்டார்ல, நீ அவரை தீய சக்திங்கிற, அவன் ஒன்றும் தீய சக்தி தான். தீய சக்திக்கு சப்ளையரே விஜய் தாங்கிறாங்க.